ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது முஸ்லீம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அதே ரெசிபி தான். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். ஸோ 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, பொருட்களோட அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் அடி பிடிக்காமலும் இருக்கும். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 மில்லி அளவுக்கு நெய் இதையும் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இதில் 4 பட்டை, கிராம்பு 10, ஏலக்காய் 10 சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரியணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கும். இப்போது நான் இது கூட வெங்காயம் 400 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் நம்மளோட பிரியாணியில் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் அதிகமாகவும் இருக்காது, காரம் கம்மியாகவும் இருக்காது, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாயை எப்போவுமே வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பாத்திரத்தில் அங்கங்கே லைட்டாக ஒட்டிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சரியாக வதங்கலை அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி அதோட தோலெல்லாம் பிரித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம். பாய் வீட்டு பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க ஒரு பொருள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருள் சேர்த்துப்பாங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையும் எந்த அளவுக்கு வதக்குறோம் அப்படிங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கட்டு புதினா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி புதினா மல்லி எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். புதினா மல்லியோட அளவை கம்மி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த புதினா மல்லி தான். புதினா மல்லி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கலர் இன்னும் நல்லா இருக்கும். மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கனால 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கிலோ அரிசி எடுத்தோன்னா அதை விட டபுளாக, அதாவது 2 கிலோ அளவுக்கு, அப்படி இல்லைன்னா 1.25 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
முஸ்லீம் வீட்டு பிரியாணிலலாம் பார்த்திங்கன்னா பீஸ் தான் அதிகமாக இருக்கும், பிரியாணியோட ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிற அரிசியோட அளவை விட டபுளாக மீட் எடுத்தால் தான் நமக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுறலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து 1:1.5ங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்துக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லோரும் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா பிரியாணி குழஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட மெஷர்மெண்ட் என்னன்னு கரெக்டாக தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும், அதாவது பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளால் உப்பு சேர்த்துக்க முடியாது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அரிசி சேர்த்துறாதீங்க, அப்போ பிரியாணி நல்லா வராது. தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அரிசி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணும். அரிசியை 20 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடு அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் நமக்கு பிரியாணி குழஞ்சு போயிடும். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, அப்புறம் அரிசி நமக்கு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி சமமாக லெவல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போது அரிசி வந்து 50% குக் ஆயிடுச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வந்து கரண்டியோட பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி அரிசியை அங்கங்கே விளக்கி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு தண்ணி வந்து மேலே வந்து எல்லா அரிசியுமே ஈவனாக குக் ஆகும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக கலர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்டாக கலருக்காக தான். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க. இப்போ இது மேலே பாத்திரத்தோட மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கனமான தோசை தவா எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட பாத்திரத்தை இது மேலே வச்சிடலாம். இது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஏதாவது வெயிட்டான பொருள் இது மேலே வச்சாதான் நமக்கு உள்ளே இருந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை இப்படியே விட்டுறலாம். மறந்துடாதீங்க, ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது வந்து அந்த தம்லேயே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. அரிசியெல்லாம் நல்ல நீளமாக வந்திருக்கு. பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.